பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோள். நகரப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் சில வழிகாட்டுதல்களை செயல்படுத்தியுள்ளதால் இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. தேவையில்லாமல் பொதுமக்கள் கும்பல் கூடுவது, சந்திப்பு விழாக்களில், சந்தைகளில் பொதுமக்கள் சேருவதை தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவையான மருந்து கடைகள், அதாவது மெடிக்கல் ஷாப், மளிகை கடைகள், பால், பழங்கள் மற்றும் காய்கறி கடைகளை தவிர மற்ற அனைத்து கடைகளும் முற்றிலும் அடைக்கப்படும். அதோடு தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அனைத்து மத மையங்களையும் பொறுத்தவரை பண்டிகை மற்றும் பிற திருவிழாக்களை கொண்டாடக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சையை தவிர யாரும் வெளியே நடமாடக்கூடாது. கவனிக்கவும், ஆட்டோ, ஓலா, ஊபர், மற்ற டாக்ஸி சேவை மற்றும் வாடகை போக்குவரத்து சேவைகள் தடை செய்யப்பட்டுள்ளது. சினிமா அரங்குகள், பப்புகள், பார் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகள், மற்ற பொழுதுபோக்கு மையங்கள் மூடப்பட வேண்டும். ஸ்விம்மிங் பூல், ஜிம், கோச்சிங் சென்டர் மற்றும் பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது. இதன் மூலம் மாநில அரசு பொதுமக்களிடம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்களது அழைப்பை ஏற்கவில்லை. ஹலோ, நான் தனுஜாவோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன். அவளோட நீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு. நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க மேடம், இது குழந்தையோட வாழ்க்கை. சாரி சார், எங்களால எதுவும் பண்ண முடியாது. ஹலோ சார். தனுஜா, நீ நீட்க்கு அப்ளை பண்ணியிருந்தில்ல? சாரிம்மா, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. டீடைல் சொல்லுங்க. அவரோட பேர் என்ன? ராஜண்ணா, லக்ஷ்மாமா. அப்படியா? அவரோட வயசு என்ன? ஒரு 40 இருக்கும்க்கா. 40 வயசா? என்னாச்சு? அது அவங்க பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்கக்கா. நர்ஸ், இந்த பக்கம் வாங்க.
இங்க வந்து பாருங்க, எமர்ஜென்சி இருக்கு. இந்த பக்கம் வாங்க. தாத்தா நல்லா மூச்சு விடுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. தாத்தா கண்ணு தரங்க, கண்ணு தரங்க. சிஸ்டர், டாக்டர் வந்துட்டாங்களா பாருங்க. தாத்தா தாத்தா கண்ணு தரங்க. தாத்தா தாத்தா கண்ணு தரங்க, என்ன பாருங்க, பேசுங்க. டியூட்டி ஹவர்ஸ் இருக்கும் போதே கிளம்பிடுறாங்க. எமர்ஜென்சிக்கு ஒரு டாக்டர் வேணும்னு கேட்டா யாரும் கண்டுக்கிறது இல்ல. இங்க பார்த்தா எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விடியுது. டாக்டர் இருந்தா உயிரோட வந்திருப்பாங்களோ என்னமோ. அண்ணா எங்க உள்ள கூட்டு போயிருக்காங்க பாருப்பா. அம்மா 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 சிஸ்டர் ராமண்ணாவை கூப்பிடுங்க. இந்த 2 பாடிஸும் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க. பாவம், அநியாயமா 2 உயிர் போயிடுச்சு. டாக்டர் இருந்திருந்தா காப்பாத்துற முயற்சியாவது பண்ணிருக்கலாம். அப்பா 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 பிரைட் ஃபியூச்சர் இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. ஒரு டீச்சராக அப்படி நடக்க விடக்கூடாது. அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நான் உதவி செஞ்சே ஆகணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அஜித். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஏன்னா வீக்கெண்ட் வித் லெஜண்ட் ப்ரோக்ராமோட 100வது எபிசோடு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளரான ஸ்ரீ விஸ்வேஸ்வர் பட் அவர்கள். அவரை நம்ம ப்ரோக்ராமுக்கு வரவேற்கலாம். வெல்கம் சார். தேங்க்யூ அஜித். ஒரு பத்திரிகையாளரா அவர் நடந்து வந்த பாதைகள், அனுபவங்கள், இன்று பத்திரிகைகள் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து நீங்க அவர்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். எல்லாரையும் வரவேற்கிறோம் சார். நீங்க ஆசிரியரா இருந்த நாட்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் கடந்த 22 வருஷமா மாநில அளவிலான நாளிதழ்களுக்கு மற்றும் டிவி சேனல்களுக்கு ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாள் தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற மாதிரி அடுத்த நாள் இருக்காது. நம்ம வாழ்க்கையில டல் டே, சலிப்பான நாளுங்கிறது இல்லவே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் புது புது நபர்களை சந்திப்பேன், புது புது சவால்களை எதிர்கொள்ளுவேன். இன்னைக்கு இருக்கிற நாளிதழ் எப்படி நாளைக்கு இருக்காதோ, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு எப்படி வித்தியாசமா இருக்குமோ, என் வாழ்க்கையும் அதே மாதிரி தான். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வேற, நாளைக்கு இருக்கிற வாழ்க்கையே வேற, அடுத்த நாள் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் கடந்து வந்த வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப உற்சாகமாகவும் இருந்திருக்கு. சார், உங்க பார்வையில பத்திரிகையாளருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன? என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகையாளர்னா சமூகத்தோட மனசாட்சியின் முழு சின்னமா இருப்பான். அவன் ஒரு ஹியூமன் ஆண்டனா மாதிரி. இந்த சமூகத்தோட கண்ணு காது பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. ஒரு பத்திரிகையாளன் அடிப்படையில் நல்லா படிச்சிருக்கணும். படிக்காம எதையும் அவனால எழுத முடியாது. அவன் படிக்கிறதுனால அவனால ரொம்ப நல்லா எழுத முடியும். அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளன் மக்களோட எப்பவும் ஒன்றி இருக்கணும், மக்களோட உரையாடணும், விவாதம் செய்யணும், நிறைய சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளணும். பயணம் செய்யாம உங்க வெளிப்புற கண் திறக்காது. அப்போ உங்களோட உள்ளம் விரிவடையும்.
அதனால ஒரு பத்திரிகையாளன் அதிகமா சுத்தணும், பயணம் செய்யணும், நிறைய பேசணும், ஆராய்ச்சி செய்யணும், அதே மாதிரி நிறைய படிக்கணும். இதோட சேர்த்து அவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை, தகுதி. நாம எதை கிரெடிபிலிட்டின்னு சொல்றோமோ அது ரொம்பவே முக்கியம். யாருக்கு இந்த கிரெடிபிலிட்டி இல்லையோ அவங்க என்ன எழுதினாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இதோட சேர்த்து ஒரு பத்திரிகையாளனுக்கு தொழில் முறை மற்றும் விசுவாச முறை ரொம்ப முக்கியம். ரிங் ஆகுதாடி? சார், நீங்க ஒரு நல்ல பத்திரிக்கையாளரா இல்ல உங்களோட மனைவிக்கு நீங்க நல்ல கணவரா? பத்திரிகை தொழில்ல ஒரு பழமொழி இருக்கு, குட் எடிட்டர் இஸ் a பேட் ஹஸ்பண்ட். அதாவது பத்திரிகையாளன்கிறது வேற, எடிட்டருங்கிறது வேற, கணவன் ஆகிறது வேற. இது ரெண்டுமே இங்க வெவ்வேறு விதமான பாத்திரங்கள். ஆனா ஒரு நல்ல எடிட்டரா இருக்கிறவன் இந்த ரெண்டு ரோல்ஸையும் கரெக்டா பயன்படுத்தணும். இன்னொரு விஷயமும் இருக்கு, ஒரு எடிட்டருங்கிறவன் மனைவி மாதிரி. இந்த வார்த்தையை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நல்ல எடிட்டரா இருக்கிறவனுக்கு படிக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னே தெரியாது அவனுக்கு. அதனால கணவனா இருக்கிறவனுக்கு தான் மனைவிக்கு என்ன கொடுக்கணும்னே தெரியாதான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு நல்ல எடிட்டராகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நல்ல கணவனாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு ரோல்ஸையும் கரெக்டா ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க ஒரு பத்திரிகையாளரா ஆகாம இருந்திருந்தா விஸ்வேஸ்வர் பட் எப்படி ஆயிருப்பாரு? இது ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கிறது அப்புறம் எழுதுறது. அதே மாதிரி தொழில்னு வந்தா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பத்திரிக்கை மட்டும்தான். ஒருவேளை நான் பத்திரிக்கையாளரா ஆகாம இருந்திருந்தா நான் என்னவா இருந்திருப்பேன்னு யோசிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆயிருவேன். அதனால எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பயுமே பத்திரிக்கை தான். நம்ம கூட இவ்வளவு நேரம் இருந்து இளம் பத்திரிகையாளர்களுக்கு வழிகாட்டியா இருந்து உங்களோட அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.